லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் எசக்கி கார்வண்ணன் தயாரித்து இயக்கும் விமல் நடிக்கும் பரமசிவன் ஃபாத்திமா ஜூன் 6 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் ராஜா ரகுவன்சி. இவருக்கு 29 வயது ஆகிறது. ராஜா ரகுவன்சிக்கும் சோனம் என்ற பெண்ணுக்கும் கடந்த மே மாதம் 11ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. புதுமண தம்பதி ஹனிமூனுக்காக வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவுக்கு சென்றனர். முதலில் சிலாங் பகுதிக்கு சென்ற இவர்கள் கடந்த 23ஆம் தேதியன்று கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்யும் செரபூஞ்சிக்கு சென்றனர். அங்குள்ள நான்கிரியாட் கிராமத்தில் விடுதியில் தங்கி ஹனிமூன் கொண்டாடிய ராஜா ரகுவன்சி சோனம் தம்பதி அன்றைய தினம் வாடகை ஸ்கூட்டரில் சோக்ரா பகுதிக்கு சுற்றி பார்க்க சென்றனர். அப்படி சென்றவர்கள் மீண்டும் விடுதிக்கு திரும்பவில்லை. இதையடுத்து குடும்பத்தினர் இவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர்களின் மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. புதுமண தம்பதியை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காததால் இது குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ராஜா ரகுவன்சி எடுத்துச் சென்ற வாடகை ஸ்கூட்டர் ஓஸ்ரா மலைப்பகுதியில் உள்ள சோக்ரா ரிம் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இதனால் இந்த தம்பதி ட்ரெக்கிங் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகமடைந்தனர். அதன் பிறகு மேகாலயா போலீசாரும் உள்ளூர் மக்களும் இணைந்து கடந்த 25ஆம் தேதி முதல் தீவிர தேடுதல் பணியை தொடங்கியுள்ளனர். இதற்கிடையே இந்தூர் காவல் ஆணையர் சந்தோஷ் சிங், குற்றப்பிரிவு துணை ஆணையர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இந்த வழக்கை விசாரிக்க மேகாலயாவுக்கு விரைந்துள்ளனர். ராஜாவின் சகோதரர் விபின் மற்றும் சோனமின் சகோதரர் கோவிந்த் ஆகியோர் இந்தூரிலிருந்து சிலாங் சென்று தேடுதல் பணியில் உதவி செய்கின்றனர். ஓஸ்ரா மலைப்பகுதி குற்ற செயல்களுக்கு பெயர் பெற்றது என்பதால் இந்த சம்பவம் குடும்பத்தினரிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு புதுமண தம்பதி தங்கியிருந்த இடத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோக்ரா பகுதி அருவிக்கரையில் ராஜா ரகுவன்சியின் உடல் பாதி சிதைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. அவரது கையில் குத்தப்பட்டிருந்த டாட்டூ உதவியால் இறந்தவர் ராஜாதான் என உறவினர்கள் உறுதி செய்தனர். மேலும் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் மனைவி சோனம் அணிந்திருந்த வெள்ளை சட்டை, உடைந்த செல்போன், மாத்திரைகளும் கிடந்துள்ளன. இதையடுத்து ராஜா மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் காணாமல் போன சோனமை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராஜாவை கொன்ற கும்பல் சோனமை கடத்தி சென்றார்களா என்ற கோணத்தில் போலீசார் துப்பு துளைக்கி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.